Hey guys, I'm Pirash. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல கொஞ்சம் வித்தியாசமா இந்த Xbox Series X மைக்ரோசாஃப்ட்டோட லேட்டஸ்ட் கன்சோலை அன்பாக்ஸ் பண்ணலாம். ஸோ கேமிங்னு வரையில இன்னைக்கு தேதிக்கு இதுதான் இருக்கிறதுலே பவர்ஃபுல்லான கன்சோல். சோனியோட PS5 வருது, இந்தியாவுக்கு இன்னும் வரல, இந்தியாவில் இன்னும் டேட் கூட அனௌன்ஸ் பண்ணல. இப்போதைக்கு மைக்ரோசாஃப்ட்டோட Xbox Series X தான் குளோபலாக அவைலபிளாக இருக்குது. ப்ளேஸ்டேஷன் 5 எல்லா இடத்துலையுமே சோல்ட் அவுட் ஆகிருக்கு. இன்ஃபேக்ட் நிறைய நாட்டில் வாங்கி அட்லீஸ்ட் புக் பண்ணி அந்த புக்கிங்கே 2 மடங்குக்கு விற்றுட்ருக்காங்க. நம்ம ஃப்ளாஷ் சேல்ஸில் OLXில் பார்க்குற அதே கதை தான் எல்லா இடத்துலையும் ஓடிட்டுருக்கு. எனிவே மைக்ரோசாஃப்ட் 2 கன்சோல் இந்த ஜென்ரேஷன் லான்ச் பண்ணுறாங்க. ஒன்று Series S, இன்னொன்று Series X. இப்போ நான் ரொம்ப நாளாக வெறும் சோனி கன்சோல்ஸ் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். மைக்ரோசாஃப்ட் Xbox 360 ஒரு 7-8 வருஷம் முன்னாடி யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் அடுத்த ஜென்ரேஷனில் மைக்ரோசாஃப்ட் பேசிக்காக என்ன சொன்னாங்கன்னா, ஒரு கேமிங் கன்சோலில் நீங்கள் ஒரு கேம் டிஸ்க் வச்சுருந்தீங்கன்னா அது நீங்கள் யாருக்கும் விற்க முடியாது, விற்கணுன்னா அவங்களுக்கு காசு கட்டணும், அந்த மாதிரி முதல்ல சஜஸ்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அதை கட் பண்ணிட்டாங்க. பட் ஸ்டில் அதனால அதை கேட்டு ஒரு சின்ன கடுப்பில் அப்படியே சோனி அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக சோனி PlayStation 4, PlayStation 4 Pro இதுதான் போன ஜென்ரேஷனில் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் இப்போ அவைலபிலிட்டினால திருப்பி மைக்ரோசாஃப்ட் Series S அன்பாக்சிங்கும் C4 Tech தமிழில் கண்டிப்பாக பண்ணுவேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சோனி ஃபேனுங்கிறதுனால ஒரு சின்ன எனிவேஸ், இது ஏற்கனவே அன்பாக்ஸ் பண்ணது தான் இங்கிலீஷ் சேனலுக்கு. ஓகே, அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸோ ஃப்ரண்ட்டில் இதுதான் Series Xோட டாப்பில் வர அந்த பேட்டர்ன். ஸோ அதை இங்கே கொடுத்துருக்காங்க. சைடில் பார்த்தீங்கன்னா 4K 120 FPS வரைக்கும் சப்போர்ட் பண்ணும், 8K HDR சப்போர்ட் பண்ணும், அதுக்கப்புறம் 1 TB SSD இருக்குது, வேரியபிள் ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் பண்ணுது, ப்ளஸ் ப்ளூரே 4K ப்ளூரே பிளேயர் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. பேக்கில் பவர் யோர் ட்ரீம் இதுதான் டேக்லைன் இந்த தடவை. இருக்கிறதுலே ஃபாஸ்டஸ்ட் Xbox. ஏற்கனவே போன நோக்கியா வீடியோ நினைக்கிறேன், எதுலேயோ கலாய்ச்ச மாதிரியே எல்லா ப்ராண்டும் லேட்டஸ்ட்டை தான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. அது உண்மை தான். அப்படி இருந்தால் தான் அவங்க லேட்டஸ்ட்டாக லான்ச் பண்ண முடியும். அதே தான் இங்கேயும் நடந்திருக்கு. ஆயிரக்கணக்கான கேம்ஸ் 4 ஜென்ரேஷன் Xboxஸில் உள்ளது, இதில் விளையாட முடியும். அன்லிமிட்டெட் ஆக்சஸ் 100+ கேம்ஸ்க்கு மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷனுக்காக Xbox கேம் பாஸில் எடுத்துகிட்டு வராங்க. ஸோ அதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் எக்ஸைட்டடாக இருக்கேன். நான் இப்போதைக்கு கேம்ஸ் எதுவும் வாங்க போகிறதில்ல. Xbox சப்ஸ்கிரிப்ஷனில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணுவோம். ஈஸியாக ஓப்பன் ஆகிறதுக்கு காரணம் ஏற்கனவே ஓப்பன் பண்ணது தான். திருப்பி ஓப்பன் பண்ணுவோம். ஸோ இங்கே கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணியிருக்காங்க இந்த பாக்ஸு. இங்கே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஒரு அன்பாக்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்குது. ஸோ இப்போது இதுதான் Xbox Series X கன்சோல். ஹெவியாக இருக்குது, ஆனால் எதிர்பார்த்ததோடு கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது. இதை நம்ம அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வேறு என்னன்னு பார்த்தா ஒரு பவர் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு HDMI கேபிள். இது ஒரு HDMI 2.1 கேபிள். ஸோ இந்த கேபிள் யூஸ் பண்ணால் தான் 8Kஓ இல்லைனா 4K 120 FPSஓ சப்போர்ட் ஆகும். இது Xboxோட கண்ட்ரோலர். இப்போ Xbox 1ல் இருக்கிற அதே மாதிரி கண்ட்ரோலர் தான், அந்த எலிட் கண்ட்ரோலர் மாதிரி தான், கொஞ்சம் அதை ட்வீக் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே grip கொஞ்சம் பெட்டராக இருக்குது. மேலே Type-C இருக்குது, சிங்க் பட்டன், ப்ளஸ் இப்போ புதுசாக இந்த ஷேர் பட்டன் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இது நம்ம ரொம்ப நாளாகவே PlayStation சீரீஸில் பார்த்துட்ருக்கோம். PS4 Proவில் இருந்திருக்கு, இப்போ மைக்ரோசாஃப்ட் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு கேம் விளையாடையில் ஏதாவது ஒரு நல்ல மொமெண்ட், இப்போது யாரையாவது கொள்றீங்க இல்லை ஏதாவது ஒரு 6 அடிக்கிறீங்க கிரிக்கெட் கேமில், ஏதோ ஒன்று அதை ரெக்கார்ட் பண்ணணும், ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனடியாக ஷேர் ஆகும். ஸோ அது ஒரு நல்ல ஆப்ஷன் இங்கே. ஸோ எனிவே கண்ட்ரோலர், எனக்கு இந்த Xbox மைக்ரோசாஃப்ட் கண்ட்ரோலர்ஸில் ஜென்ரலாக பிடிக்காதது AA பேட்டரிஸ். இப்போ சோனியோட PS3லேருந்தே சோனி வந்து ஆக்சுவலாக PS2ல் வயர்லெஸ் கிடையாது, PS3 அவங்க ஃபர்ஸ்ட் வயர்லெஸ் கண்ட்ரோலர்லேருந்தே கேபிள்ஸ் AA பேட்டரி எதுவும் இல்லாமல் இன்பில்ட் லித்தியம் அயான் பேட்டரியோட தான் விற்றுட்ருக்காங்க. மைக்ரோசாஃப்ட்டில் வேணும்னா தனியாக ஒரு சார்ஜ் கிட் வாங்கலாம். பட் டிஃபால்ட்டாக AA பேட்டரிஸ் பாக்ஸ்லேயே இன்க்ளூட் பண்ணுறாங்க. ஸோ அது எனிவே இதை ரிமூவ் பண்ணலாம். ஸ்பீக்கர் ரிமூவல். ஸோ இதுதான் மைக்ரோசாஃப்டோட Xbox Series X. ஸோ டாப்பில் இந்த க்ரீன் ஆக்சன்ஸ், ஃப்ரண்ட்டில் நம்ம பார்த்த மாதிரி.
இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு இது ப்ளூரே டெஸ்க் போடுறதுக்கு ப்ளூரே பிளேயர், சிங்க் பட்டன், யூஎஸ்பி டைப் ஏ, மேலே எக்ஸ்பாக்ஸ் லோகோ, ஆக்சுவலாக பவர் கீயும் அதுதான், சாரி. ஸோ இதை வந்து நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக இப்படியும் வைக்கலாம், இல்லை இப்படி வச்சும் யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம என்டர்டெயின்மெண்ட் சென்டரில் எவ்வளோ இடம் இருக்கோ, நீங்கள் வைக்க வேண்டிய இடத்துல எவ்வளோ இடம் இருக்கோ அதை பேஸ் பண்ணி பண்ணலாம். இப்போ PS5 எடுத்துக்கிட்டிங்கன்னா வெர்டிக்கல் ஸ்டாண்ட் இருந்தால் மட்டும்தான் நிறுத்தி வைக்க முடியும், இல்லைனா வைக்கலாம், பட் தட்டினா ஈஸியாக விழுந்துடும். எனிவேஸ் பின்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு விஷயம் மைக்ரோசாஃப்ட் என்ன வித்தியாசமாக பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க மதர் போர்டை ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. பெட்டரான கூலிங் கிடைக்கணும், மேக்ஸிமம் பர்ஃபார்மன்ஸ் எடுத்துகிட்டு வரணுங்கிறதுக்காக. ஸோ இன்ஜினியரிங் பெர்ஸ்பெக்டிவில் அது கொஞ்சம் வித்தியாசமாக அட்வான்ஸ்டாக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். பின்னாடி திருப்பி 2 சூப்பர் ஸ்பீட் யூஎஸ்பி டைப் ஏ போர்ட்ஸ், ஈத்தர்நெட் போர்ட், இது பவருக்கு, HDMI அவுட், அப்புறம் ஒரு ஸ்டோரேஜ் எக்ஸ்பான்ஷன் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பேசிக்காக மைக்ரோசாஃப்டோட ப்ரொப்ரைட்ரி, அதாவது அவங்களோட சொந்த டெக்னாலஜி கார்ட்ஸ் அவங்க விற்பாங்க, அதை வேணும்னா வாங்கி இங்கே ஆட் பண்ணிக்கலாம் ஸ்டோரேஜ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்குன்னு சொல்கிறாங்க. ஜென்ரலாக இந்த மாதிரி அவங்க சொந்த ப்ரொப்ரைட்ரி கார்ட்ஸ் எடுத்துகிட்டு வரையில் ரேட் அதிகமாக இருக்கும். ஸோ இதை பற்றி நான் என்ன நினைக்கிறேன்னு எனக்கு இப்போ தெரில. பட் எனிவேஸ் இதுதான் மைக்ரோசாஃப்டோட எக்ஸ்பாக்ஸ் சீரீஸ் எக்ஸ். அடுத்த வீடியோவில் நம்ம சீரீஸ் எஸ் பற்றி பார்ப்போம். இப்போதைக்கு இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான வீடியோ பார்க்குறதுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா, சீரீஸ் எக்ஸ் பற்றி இன்னும் அதிகமான வீடியோஸ் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா, மேபி சீரீஸ் எக்ஸ்க்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு ஒரு வீடியோ, இல்லைனா சீரீஸ் எக்ஸ் PlayStation 5க்கு என்ன டிஃப்ரென்சஸ் அப்படின்னு ஒரு வீடியோ ஏதாவது பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா, கேம் பிளே வீடியோஸ் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா, என்ன வீடியோ வேணுங்கிறத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக பண்ண ட்ரை பண்ணுறேன். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இந்த வீடியோ பிடிக்கல என்ன நினைக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி தம்ஸ் அப் இல்லை தம்ஸ் டவுன் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். பட் இந்த தடவை அவுட்ரோவை எப்போவுமே சொல்கிற மாதிரி சொல்லாமல் கொஞ்சம் மாற்றிலாம் சொல்லியிருக்கேன். அதுக்காக தம்ஸ் அப் கொடுத்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள், ஏற்கனவே சொல்லிட்டேன், பட் ஸ்டில் இன்னொரு தடவை சொல்கிறதுல தப்பு இல்லை. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech தமிழ். Have a nice day. Bye.